பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே. ஸ்ரீவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். புதிய வருடத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். சென்ற சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடைபெற்ற நம்முடைய புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அநேக புதிய ஜனங்களை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தில் இணைத்திருக்கிறார். விடுதலை கிடைக்காதா என்று பல விதமான ஜனங்கள் பல கட்டுகள் மத்தியில் அவர்கள் ஆண்டவரை தேடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் இறுதியில் தனித்தனியாக ஜெபித்து தேவனுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, வந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்ல விருந்து பரிமாறப்பட்டது. ஜெபித்தை தாங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் புத்தாண்டு வாக்குத்த கூட்டமாக நடைபெறும். பாருங்கள், அந்த பாலத்துக்கு கீழே அந்தோனியார் கோயிலுக்கு போகிற வழியில் ஒய்எம்சே ஹால் இருக்குது. போன உடனே பாட்டு சத்தமாக கேட்கும், லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும். அங்கே போயிடாதீங்க, அது நமக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. தாண்டி வலது பக்கமாக மேலே ஏறி வந்தால் அங்கே தான் நம்முடைய கூட்டம் நடைபெறும், புத்தாண்டு வாக்குத்த கூட்டம். நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த வருடத்தை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் அங்கே வருகிற பொழுது அறிந்து கொள்ளலாம். ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த பகுதியில் ஏராளமானபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் சுற்றி எக்கச்சக்கமான ஊர்கள் இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் இந்த மார்த்தாண்டத்தில் இருக்கிற ஒய்எம்சே ஹாலுக்கு வந்து புத்தாண்டு வாக்குத்த கூட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கூட்டத்தின் இறுதியிலே தனித்தனியாக உங்களுக்காக ஜெபிக்கப்படும். மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு விருந்தும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு விட்டு செல்லலாம். வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிறாக இருக்கிறபடினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நான் தேவனுடைய மாளிகையில் ஆசிரியத்தில் உங்களுக்காக காத்திருப்பேன். யாராவது என்னை குடும்பமாக தனியாக சந்தித்து பேசி ஜெபித்து செல்ல விரும்பினால் நீங்கள் தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை வரலாம். மாதத்தில் ஒரே ஒரு நாள் அப்படியாக அடியார் ஜனங்களை சந்திக்கிறேன். விரும்பினால் நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். முதியோர் இல்லம் என்பது ஆண்டவராலே நமக்கு தரப்பட்ட ஒரு தரிசனம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கின்றார். அங்கே அநேகரை வைத்து பராமரித்து வருகிறோம். நல்ல விதமான உணவுகள் அவர்களுக்காக 3 வேளையும் விதவிதமாக பரிமாறப்படுகிறது. அங்கே அவர்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நல்ல உணவு, இன்னொரு பக்கம் 3 வேளையும் அவர்களுக்காக ஜெபங்கள், சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றன. அங்கே நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்கள்லாம் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புவர்கள் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரித்துக்குரியவர்களே, இந்த மாதம் புதிய வருடம் நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தில் வந்து சேருவதற்கு சரியான ஒரு காலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னாகவும் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். உங்கள் மகிழ்ச்சி நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் பொழுது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். நான் உங்கள் கர்த்தர் என்றார். மகிழ்ச்சியின் நாளிலும் பண்டிகையிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமான பலிகளும் செலுத்தப்படும் பொழுது பூரிகைகளை ஊதுங்க. மகிழ்ச்சியின் காலங்கள் வருகிறது. மகிழ்ச்சியின் காலம்னா என்ன? ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அது மகிழ்ச்சியின் காலம். ஒரு வீடை கத்தர் கட்ட உதவி செய்திருக்காருன்னா அது ஒரு மகிழ்ச்சியின் காலம்.
பிள்ளைகள் படிப்பில் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சியின் காலம். வேலை கிடைச்சிருக்கு, திருமண காரியம் வைத்திருக்குன்னா அது ஒரு மகிழ்ச்சியின் காலம். இந்த மகிழ்ச்சியின் காலங்களை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் 2025 மகிழ்ச்சியான நாட்கள், மகிழ்ச்சியான காலங்கள் வரும் என்பதை ஏற்கனவே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். மகிழ்ச்சியின் காலங்கள் அது மாத்திரமல்ல, உங்கள் பண்டிகைகள், மாத பிறப்புகள். பண்டிகைகள்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக கிறிஸ்மஸை கொண்டாடணும், அதே மாதிரி இப்போ நியூ இயரை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். இது காலகாலமாக இருந்து வருகிற ஒரு நியதி, இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி பண்டிகை காலங்களாக இருக்கட்டும். அடுத்தப்பல மாத பிறப்புகள். நம்ம நாட்களில் இந்த மாத பிறப்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நம்ம வருஷ பிறப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அன்றைக்கி தான் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் சொல்லி ஆர்வமாக காத்திருக்கிறோம். ஆனால் மாத பிறப்புகளும் மிகவும் முக்கியமானவைகள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஏனென்றால் நாம் கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்து கொள்ளும், எனக்காக வைத்திருக்கிறவைகளை நான் சுதந்திரிக்க வேண்டும், ஆண்டவரை நீர் என்னை உயர்த்த வேண்டும், என்னோடு வர வேண்டும் என்றெல்லாம் நாம் அதிகமாக காத்திருந்து ஜெபிப்பதில்லை. அதனால் நான் நிறைய நேரங்களில் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த பொழுது 11th 12th பெருமதிப்புக்குரிய ஆதி ஆவிக்குரிய தகப்பன் ஜான் கோயில் பிச்சையா நடத்திய அந்த ப்ரேயர் ஃபெலோஷிப்புக்கு நான் போவேன். ஆண்களுக்கான கூட்டங்கள் அடிக்கடி அங்கே நடைபெறும். நான் அதில் பொடி குஞ்சு மாதிரி உட்கார்ந்துருப்பேன். 11th 12th படிக்கும்போது சின்ன பையன். பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் இருந்தாங்க. அப்போ ஜான் கோயில் சையா ஒரு நல்ல ஒரு நியமத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. புதிய மாதம் பிறக்கும் பொழுது அங்கே எல்லோரும் வர வேண்டும், 11 மணிக்கெலாம் முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது 12ஆம் மணித்துளை வரும்பொழுது ஜெபத்தோடு கூட அந்த மாத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிக்கணும் ஒரு நியமத்தை வச்சுருந்தாங்க. அப்போ நான் அந்த ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் கூட நான் அப்போ சின்ன பையன், எனக்கு அந்த புதிய மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தபடினாலே நான் அந்த ஜெபங்களுக்கு கருத்தாக போய் நான் கலந்து கொள்வது வழக்கம். யோசித்து பாருங்கள், நான் சின்ன பையன்தான், ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். காலையில் ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வர்றதுக்கு 1:30 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு ஒரு கஷ்டமான காரியம். ஆனாலும் கூட அந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு இருந்தபடினாலே ஆண்டவரை தேடினால்தான் அவர் நமக்கு தட்டுப்படுவார். அந்த புதிய மாத பிறப்பு கூட்டத்தில் பங்கு பெற்றால்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்கிற விசுவாசம் எனக்கு இருந்தபடினாலே நான் தவறாமல் அந்த கூட்டங்களில் பங்கு பெறுவது வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது நான் ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட்லலாம் அந்த ஷார்ட் புட்டில் ஃபஸ்ட் வருவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆனால் அதற்கு முக்கிய காரணமாக அந்த கூட்டங்களில் நான் பங்கு பெற்றது, அந்த புதிய மாத பிறப்பில் பண்டிகைகளில் நான் பங்கேற்றதும் முக்கிய காரணமாக இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். மாத பிறப்பு பண்டிகைகள். புது வருஷம் பிறந்தது, புதிய மாதம் பிறக்கும், பிப்ரவரி பிறக்கும், மார்ச் பிறக்கும், எந்த மாதமாக இருக்கட்டும். அந்த நேரத்தில் நாம் பயபக்தியோடு காணப்பட வேண்டும். ஏன் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது கூட நாம் அந்த 12வது மணித்துளியில் மொழித்திருப்போம் என்றால், ஆண்டவரை இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், என் குடும்பத்திற்கு ஆசீர்வதித்து தாரும். நம்ம அந்த மாதத்திற்குள்ளே ஜெபத்தோடு நாம் கடந்து போய் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கடந்து போவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கலை. ஏன் தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் தான். என்ன காரணம்? அவங்க கேட்கல, ஆண்டவரை என்னை ஆசீர்வதின்னு கேட்கல. ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், எனக்கு புதிய பாதையில் திறந்து தாரணும் ஆர்வமாக ஆண்டவர்கிட்ட அவங்க வரலை. ஆண்டவர் அவங்க தேடலை. தங்கள் மாம்சீக பலத்தில் அவங்க என்னெல்லாமோ தேடினாங்க, மாம்சீக பலத்தில் என்னெல்லாமோ சிந்திச்சாங்க. அது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இது இப்படி போனால் அப்படி தான் வரும்னு சொல்லி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கர்த்தரை அவங்க தேடலை, கர்த்தர்கிட்ட அவங்க கேட்கல. அதனால் அவர்கள் தோல்வி அடைந்து போனார்கள். நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பொழுது, புது மாதத்துக்குள்ளே போகும்பொழுது ஜோம்னிட்டு போனோம்னா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய நாளுக்குள்ளே போகும்பொழுது ஜோம்னிட்டு போனோம்னா கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். பண்டிகை காலங்களிலும் மகிழ்ச்சியான காலங்களிலும் இதே போல் மாத பிறப்புகளிலும் நாம் பூரிகைகளை ஊத வேண்டாம். அவர் சொல்கிறாரு, சர்வாக தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் பொழுது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்படி பூரிகைன்னா பயங்கரமாக சவுண்ட் இருக்கும், எங்கெல்லாம் கேட்கும்.
கேட்குறவங்களாம் ஏதோ பண்டிகைன்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. நாம் ஆண்டவருக்காக சந்தோஷ பலிகளை நான் ஏறெடுக்க வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வாய்களுத்திருந்து தகப்பனோடு பேச வேண்டும், ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இந்த பூமியில் கோடி கோடியாக வாழ்கிறாங்க. எத்தனை கோடி ஜனங்கள் கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறாங்க, வேற எங்கெல்லாமோ போய் ஆண்டவர் தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் இவ்வளோ கொடுத்து வச்சவங்க பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம். நமக்கு ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. நமக்கு தெரியும் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி இருக்கலாம், அவர்கிட்ட பேசலாம், அவர் நம்மோடு பேசுவார், நாம் அவர்கிட்ட பேச அவர் நம்மகிட்ட பேச, அவர்கிட்ட நம்ம பேச அவர் நம்மகிட்ட பேச. இவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம். அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு புது மாதத்தில் போகும்போது, அப்பா நீங்கள் தான் என்னை உயர்த்தணும், என்னுடைய பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, திறமை இல்லை, நீங்கள் தான். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டு போனோன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மாத பிறப்பில் நம்ம ஜெபிச்சுட்டு போனோன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பூரிகைகளை நான் ஊதணும், ஆண்டவரை துதிக்கணும். இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நிறைய கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு தெரியாத பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாதத்துக்குள்ளே பிறக்கும்போது ஒரு புதிய நாளுக்குள்ளே போகும்பொழுது கேட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. மாறாக தங்கள் மூளையை பயன்படுத்தி, தங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி, இது அப்படி தான், இது இப்படி தான், இது அப்படி தான், இங்கே போனால் கிடைக்கும், அங்கே போனால் கிடைக்கும், இப்படி போனால் கிடைக்கும்னு சொல்லி மாம்சீகத்தில் திங்க் பண்ணுறாங்க, தோல்வி அடைஞ்சு போகிறாங்க. கர்த்தரை சார்ந்திருங்கள். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டு நீங்கள் பிரவேசித்து பாருங்கள். அப்பொழுது பெரிய காரியங்களை காண்பீங்க. சுய புத்தியை நீ சாராதபடிக்கு சாலமோன் நீதிமொழிகள் எழுதுகிறார். நீ கர்த்தரை சார்ந்து கொள், உன் சுய புத்தியின் மேல் சாயாதன்னு சொல்லி அவர் அழகாக சாலமோன் ராஜா எழுதுகிறார். அநேக நேரங்களில் சுய புத்தியில் சாயிரும், நம்முடைய அனுபவத்தில் நம்ம சாயிரும். நமக்கு நிறைய அறிவு இருக்கிறதுனால இது இப்படி தான், இவன் இப்படி தான் பண்ணுவான், இப்படி தான் போவான், அதனால் இப்படி நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லி சுய புத்தியில் சாயிரும். இல்லை, நம்ம பிள்ளை இப்படி தான் பண்ணுறான், அவன் இப்படி தான் ஆகும், அதனால் இப்படி அவனுக்கு பண்ணி கொடுப்போம், அவனுக்கு இப்படி பண்ணி கொடுப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி தான் பண்ணுறான், அவன் இப்படி தான் வருவான், இப்படி தான் செய்வான்னு சொல்லி நம்முடைய மாம்சத்தை சார்ந்திருக்காதபடி, ஆண்டவர் எனக்கு ஒன்று தெரியாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். நம்முடைய கவனம் ஆண்டவர் மீது இருக்கட்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துபவராக இருப்பார். நீங்கள் பாருங்கள், சர்வாங்க தகன பலிகளும் சமான பலிகளும் செலுத்தப்படும் பொழுது பூரிகைகளை ஊத வேண்டும். பூரிகைகளை நம்ம ஊதணும் அப்படின்னா பயங்கர சவுண்டு கேட்கும். அது ஒரு கொண்டாட்டத்தின் அடையாளமாக நிச்சயமாக இருக்கும். இந்த பேண்ட் செட் சவுண்டு கேட்குது அப்படின்னாலே நிச்சயமாக ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி தெரியும். எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் தட்டப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ஜாஸ் மியூசிக் செட்டு அந்த பேண்டு ரொம்ப பிரபலம். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய மகன் பிரவீன், அவர் திருமணமாகி வந்த பொழுது, அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்த பொழுது, அந்த தட்டப்பாறை பேண்டை கூட்டு அவர் இறங்கினோடனே வெடி போட்டு ஒய்ஃபோட வந்திருந்தார். அவர் அந்த பேண்டு முன்னால் போய் ஊர்வலமாக அவரை அழைத்து கொண்டு வந்தோம். அப்போ என்ன ஒரே பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பேண்டு வந்த உடனே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு, அதை போலவே பூரிகைகளை ஊத வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, சத்தத்தை எழுப்பு, எல்லாருக்கும் தெரியட்ட, கேட்குறவங்களாம் இஸ்ரவேலர்கள் பண்டிகை கொண்டாடுறாங்க, மாத பிறப்பை கொண்டாடுறாங்க, இஸ்ரவேல் ஆண்டவரை தேடுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அறியும்படியாக நீ பூரிகைகளை ஊத வேண்டும். எஸ்.ஏ. தாமஸ் ஐயா ஒரு பெரிய ஹெட் மாஸ்டராக நாசரத் மர்கசி ஸ்கூலில் இருந்தார். அப்பொழுது அந்த ஸ்கூல் ரொம்ப பிரபலமாக இருந்தது. நான் சொல்லுது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கு கூட அதுக்கு முந்தைய காலங்களில், இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில், அப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கிடையாது. அவர் அவ்வளோ நல்ல ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நிறைய நல்ல காரியங்களை செய்தாமல் செஞ்சாங்க. ஒரு காரியம், நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஆஃபீஸ் ஸ்டாஃப், நான் டீச்சிங்கில் மீனியல் ஸ்டாஃப், அவங்களுக்கெல்லாம் பூரிகைகளை ஊத வைத்து, கொட்டடிக்க வைத்து, அவங்கள அழகான ஒரு பேண்டாக மாற்றி, ஸ்போர்ட்ஸ் டே, காலேஜ், ஸ்கூல் டேலாம் நடக்கும்போது, முக்கியமானவர்கள் வரும்போது அவங்களே அழகான ஒரு டீமாக மாற்றி சூப்பராக அந்த ஊத வச்சு அருமையாக பேண்ட் வச்சுருந்தாங்க. நான் படிக்கிற வரைக்கும் அந்த பேண்ட்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒரு சத்தம் எழுப்பப்படுகிற பொழுது இவர்கள் ஆண்டவருக்குரியவர்கள், ஆண்டவர் தேடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிறிஸ்மஸ் கொண்டாடணுன்னா நம்ம வீட்டில் ஸ்டார் போட்டிருக்கோம்னா எத்தனை பேர் போனாலும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை தேடுறவங்க எல்லாருக்கும் தெரிய வருங்க. எதுக்காக ஸ்டார் போடுறோம், எதுக்காக சில்பல் போடுறோம்னா நம்முடைய மேன்மையை காண்பிக்கிறதுக்கு அல்ல,
அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் நல்லா போட்டிருக்கிறோம், போன வருஷத்தோட நான் இந்த வருஷம் நல்லா போட்டிருக்கிறேன், அதெல்லாம் அல்லவே அல்ல. அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம். ஏசப்பாவுடைய பிள்ளை நான், அதை நான் எல்லாருக்கும் அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றேன் என்று சொல்லி என்னுடைய வீட்டில் ஸ்டார் போட்டிருக்கும்போது பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி. பூரிகள் அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் ஊதின உடனே எவ்ரிபடி கேம் டு நோ தட் தேர் சீக்கிங் காட், கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் வீடுகளில் ஜெபிக்கிற சத்தம் கேட்குதா? உங்கள் வீடுகளில் கூட்டம் நடத்துகிற சத்தம் கேட்குதா? சத்தம் எழும்புதா? சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயான்னு சவுண்டு கேட்குதா? என்னைக்காவது உங்கள் வீட்டில் கூட்டம் நடத்திருப்பீங்களா? என்னைக்காவது உங்கள் வீட்டில் கடவுளை தேடுற சத்தம், இல்லை நீங்கள் ஜெபிக்கிற சத்தம், நீங்கள் பாடுற சத்தம், இல்லை குடும்ப ஜெபம் பண்ணுற சத்தம், எல்லா சத்தங்களும் எல்லாருக்கும் கேட்குதா? அந்த பூரிகளை ஊதுறீங்களா? குடும்ப ஜெபத்தில் கைத்தட்டி பாடுறீங்களா? உங்கள் வீடுகளில் கூட்டம் நடத்துகிறீங்களா? இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறது. சாத்தானு கூட தெரியும் இந்த வீடு கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடம். அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை தேடுறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்கும். நாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் நம்மளிருந்து புறப்படுகிற துதியின் சத்தங்கள். நான் கைகளை தட்டி ஆண்டவரை பாடுவது, குடும்பமாக ஆண்டவரை துதிப்பது, நம்முடைய வீடுகளில் கூட்டங்கள் நடத்துவது, அது நிச்சயமாக அது பிரயோஜனமான காரியம், ஆசீர்வாதமான ஒரு காரியம். நான் தலையெடுக்க ஆரம்பித்த அந்த காலங்களில், அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், டேடி இறக்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளைகள், நிறைய கடன் பாரங்கள், நிறைய சாபங்கள் குடும்பத்து மேலே இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள்லாம் அப்பா இறந்து போன காலம், அப்பாவுடைய காலம் முடிந்த பிறகு நாங்கள் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு செஞ்ச நல்ல காரியம். அடிக்கடி கூட்டங்களை வீட்டில் நடத்தி எல்லாரையும் அழைத்து விருந்து கொடுத்து எல்லாரும் பாடல்களை பாட வச்சு சவுண்டு போட்டு எங்கள் வீடுகளில் அடிக்கடி கூட்டத்தை நான் நடத்தினேன். அது சாபங்களை உடைப்பதற்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருந்தது. வீட்டில் சத்துருடைய கிரியைகள் இருந்தது, ஆனால் ஜெபிக்க 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 சத்தங்கள் ஆண்டவருக்காக ஏறெடுக்கப்பட அந்த சாபங்கள் ஓடி போயிற்று. பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் வீட்டில் சத்தம் கேட்குதா? பூரிகளை ஊத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சர்வாங்க பலி, தகன பலிகளை, சமாதான பலிகளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்காக எண்ணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்கோமா? மாசப்பிறப்பு பண்டிகையை கொண்டாடினாதான், மாசப்பிறப்பில் நம்ம ஜோம்னாதான் அந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாளை ஜோம்னிட்டு தான் நம்ம வெளியே போகணும், அப்போ தான் அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நம்பிக்கையெல்லாம், இந்த நியமங்கள் எல்லாம் ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். நாம் இன்றைக்கு அவைகளை விட்டு நம்முடைய மாம்சத்தில் அநேக நேரங்களில் தேடி போகிறபடியினால்தான் நாம் விழுந்து போகிறோம். செய்து பாருங்கள், மாபெரும் வெற்றியை காண்பீர்கள். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். நான் உங்கள் தேவனாக கர்த்தர். இங்கே பூரிகை ஊதுனா மக்கள் கேட்குறாங்க, உங்கள் நண்பர்கள் கேட்குறாங்க, உங்கள் எதிரிகள் கேட்குறாங்க. இந்த உலகத்து மக்கள் எல்லாம் இவன் ஜெபிக்கிறவன், இவன் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி அறிய வராங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதோட முடியல. அந்த பூரிகை ஊர் சத்தம் தெய்வத்துக்கு கேட்குமா? அது எனக்கு ஞாபகக்குறியாக இருக்குன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். ஓ, இவன் ஜெபிக்கிற பிள்ளை, இவன் துதிக்கிறான், இவன் பூரிகையில் ஊதுறான், மாச பிறப்பில் என்னை கூப்பிட்றான், என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறார், மேலேருந்து நான் பார்த்து வச்சுக்குவேன். ஓ அப்படியா, அப்படின்னா இவனை ஆசீர்வதிப்பேன். குடும்ப ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? வீட்டில் கொட்டை அடித்து ஜோம் பண்ணோம் அப்படின்னா, மியூசிக் கீபோர்டு போட்டு ஜோம் பண்ணோம்னா எவ்வளோ அது ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? மேலே இருக்கிற ஆண்டவருக்கு கேட்குமாங்க. மேலேருந்து ஆண்டவர் பார்ப்பாரா, யார் வீட்டில் கூட்டம் நடக்குது, யார் என்ன தேடுறா? ஓ, இவங்களாம் ஆண்ட தேடுறாங்க, என்னை தேடுறாங்க. எனக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். அந்த வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த குடும்ப தலைவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவருடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம ஆண்டவர் துதிக்கும் பொழுது, வீட்டில் கூட்டம் நடத்தும் பொழுது நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்க்குறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். மாதத்துக்கு ஒருக்காவது உங்கள் வீட்டில் கூட்டத்தை நடத்துங்க, சாப்பாடை போடுங்க, ஊழியக்காரங்களுக்கு காசு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் கூடுங்க, எல்லாரையும் கூட்டங்களை நடத்துங்க. ஆசிரியத்திலே நான் ஆண்டவரைக்காக வாலிப காலத்தில் நின்ற பொழுது எவ்வளவோ வாலிபர்கள், எவ்வளவோ வீடுகளில் கூட்டம் நடத்தப்பட்டது, பெரிய சத்தங்கள் வந்தது. இப்போ ஏறக்குறைய 30 வருடமாக 25 வருடங்கள் ஆகிவிட்டது. அது மாதிரி ஒரு எழுப்புதல் காலம் இன்னும் இல்லாமல் இருப்பதை அன்றைக்கு ஒரு வாலிபர் என்று வந்து சொன்னார். அப்போ இருந்த அந்த எழுப்புதல் இப்பொழுது இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார். அநேக வாலிபர்கள் ஆண்டவர் புதிதாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வீட்டில் கூட்டத்தை நடத்தணும், கீபோர்டை போடணும், கொட்டை அடிக்கணும், பாடல்களில் பாடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், வரவங்களுக்கு சாப்பாடை போடணும், ஊழியர்கள் காணிக்கை கொடுக்கணும். என்ன நடக்கு தெரியுமா? வானத்திலேருந்து ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படியான்னு சொல்லி வானத்திலேருந்து ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி என்கிற கேள்விக்குறியின் மத்தியில் இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த குடும்பத்தில் இவ்வளோ வியாதி இருக்குது, இந்த வியாதியை மேற்கொள்வது எப்படி எங்களுக்கு தெரியலையே, இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே, மருத்துவர்கள் கூட கஷ்டம்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணும் எங்களுக்கு தெரியலையே,
கேலிக்குறியோடு இருக்கலாம். பல வருஷமாக நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்கலாம். ஆண்டோடைய கருணையின் கண்கள் உங்கள் குடும்பத்தில் படாமல் இருக்கலாம். என்ன செய்யணும்? கூட்டத்தை நடத்துங்கள், பாடல்களை பாட வையுங்கள், ஆண்டரை சத்தமாக ஆராதனை செய்ய வையுங்க, மைக் செட்டு போடுங்க, எல்லா இடத்துலையும் கேட்கட்டும். உங்கள் வீட்டில் கூட்டம் நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். வானத்திலிருந்து ஆண்டவர் பார்ப்பார். பார்த்து வியாதி உங்களுக்கு இருக்காது, நான் நீக்குவேன். ரொம்ப காலமாக நல்ல காரியம் நடக்காமல் இருக்கா, நான் நல்ல காரியத்தை நடக்க வைப்பேன். ஆண்டவர் அங்கே அவர் அற்புதங்களை செய்கின்ற தெய்வமாக இருப்பார், அதிசயங்களை செய்கின்ற தெய்வமாக இருப்பார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சில காரியங்களை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அது எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வில் இந்த அற்பமான காரியங்களை நாம் செய்யாமல் போகின்றபடி, நான் கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு நாள் ஈவினிங் கூட்டம் நடத்துகிறோம், அதுக்கு இந்த மைக்கு, ஆம்பிளிஃபையரு, மிக்சரு, ஸ்பீக்கருக்கெல்லாம் எவ்வளோ செலவு? 2000-3000 ஆகும். பாடல் பாடுறதுக்கு ஒருத்தர், கீபோர்டு பாடுறதுக்கு ஒருத்தர், ஒரு ஊழியக்காரர் ஒரு 10,000 செலவு பண்ணால் ஒரு நல்ல கூட்டத்தை நடத்திடலாம். ஆனால் அதில் கிடைக்கிற பலன் கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களில் வந்து செய்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? கடையில் கூட்டத்தை நடத்துங்க, ஊழியக்காரில் வந்து ஜெபம்னு சொல்லுங்கள். அங்கே ஆண்டோடைய பார்வை படும். அவர் சொல்கிறது என் ஞாபகக்குறியாக இருக்கும், என் சமூகத்தில் உங்களை குறித்த ஞாபகமாக எனக்கு இருக்கும். இவன் செஞ்சுருக்கிறான், இதை செய்வேன்னு சொல்லி நான் செய்வேன்னு சொல்லி அன்று சொல்கிறேன். இதை கேட்டிருக்கிறாங்க, நான் கொடுப்பேன். இவன் வியாதியாக இருக்கிறான், நான் சுகப்படுத்துவேன். இவனுக்கு இன்னும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் தேவைப்படுது, நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு காரணத்தோடு கர்த்தர் வார்த்தைகளை உங்களோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நான் தெரியப்படுத்த வேண்டும், பொறிகளை ஊத வேண்டும் என்று கர்த்தர் நியமத்தை ஆதியிலே மோசேயின் காலத்திலே கொடுத்தார். நாம் நம்முடைய வாழ்விலும் கூட நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் இப்போ காலேஜில் படித்த காலங்களில் ஹாஸ்டலில் டெய்லி கூட்டம் நடக்கும். ஒரு பெரிய கூட்டம் தண்ணி வந்துடும், வாலிபர்களாக வந்து நிற்பாங்க, ஜோமணி அவங்களை திருக்கரசனை சொல்லி. ஐயோ, நான் படித்த காலங்கள் முழுவதும் டெய்லி கூட்டம் நடக்கும். வாலிபர்கள் 20, 30, 40 வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் திருக்கரசன் சொல்லி பாடல் புஸ்தகங்களை வாங்கி போட்டு அதில் பாடலை படித்து எத்தனை பேர்கள் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டார்கள், எத்தனை பேர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர் இன்றைக்கும் ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் அந்த ஹாஸ்டலில் ரூமில் இழக்கப்பட்ட ஜெபங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனாலே பார்க்கப்பட்டது. என் மகன் படிக்கிற காலத்தில் ரூமுக்குள்ளே இப்படி கூட்டத்தை நடத்துகிறான். ஹாஸ்டலில் எனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்கிறேன். அவனை நான் ஊழியக்காரனாக்குவேன்னு சொல்லி. நான் வேறு வேலைக்கு போகிறேன், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன், நான் சிங்கப்பூருக்கு போகிறேன், நான் அந்த பிஸ்னஸ் போகிறேன், இந்த எல்லாம் எதுவும் வேண்டாம், நீ வா, என் ஊழியத்துக்கு வா, நீ வாத்தியராக இருந்துக்கிட்டு என்னுடைய வேலையை செய். ஆண்டவர் கடைசியில் என்னை ஊழியத்திற்காக கொண்டு வந்தார். நம்ம அந்த ஹாஸ்டலில் இந்த வாலிப காலத்தை செஞ்ச ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கும் மறக்கலை, அது அவருக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் வீட்டில் நடத்தப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஞாபகக்குரிய இருக்கும். அது அழகாக சொல்கிற, ஞாபகம் வச்சிருப்பேன், ஞாபகம் வைத்து நான் ஆசீர்வதிப்பேன். வாலிப காலங்களிலே நாம் ஆண்டவரை தேடு. வாலிப மகளே, உன் வீட்டில் கூட்டத்தை நடத்து, படிக்கிற இடத்துல ஆண்டவருக்காக கூட்டங்களை நடத்திப்பார். நீ வயதான பிறகும் ஆண்டவரை மறக்க மாட்டார், அதுக்குரிய நன்மைகளை அவர் தருவார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்காகவும் நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவீர்களா? அவங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாட்களிலும் மன மகிழ்ச்சியின் காலங்களிலும் சமாதான பலிகளை, சந்தோஷ பலிகளை நீங்கள் செலுத்துகிற நேரத்தில் பூரிகைகளை ஊதுங்கள், அது எனக்கு ஞாபகக்குறியாக இருக்கும் என்ற அருமையான ஒரு வசனத்தின் மூலமாய் எங்களிடத்தில் பேசினீங்க ராஜா.
மாத பிறப்பு ஒரு பண்டிகை நீங்கள் சொல்கிறீங்க ராஜா. ஒரு நாள் ஆரம்பிக்கிறது ஒரு பண்டிகை. அந்த நேரத்தில் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சா நிச்சயமாக அந்த நாளை நான் ஆசீர்வதித்து தருவேன், அந்த மாதத்தை ஆசீர்வதித்து தருவேன். உன் பிள்ளை படிப்புக்கு போகிறான்னு அந்த நாளில் நீ முதல் நாள் ஜெபம் பண்ணிட்டு அவனை அனுப்பு, அவனை படிப்பை நான் ஆசீர்வதித்து தருவேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நீ ஆரம்பித்து கூட்டத்தை நடத்திட்டு போ, நான் ஆசீர்வதித்து தருவேன். உன் வீட்டில் எங்கே நிலைமையில் இருந்தாலும், சுகமாகாத வியாதிகள் இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் கூட்டத்தை நடத்து, எல்லாரையும் கூப்பிடு, பாட்டு பாட வை, கொட்டடிக்க வை, கீபோர்டை போட வை, ஊழியக்காரனை கூப்பிடு, மெசேஜ் கொடுக்க வை, காணிக்கை கொடு, சாப்பாடு கொடு. அது எனக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனை நான் தீர்ப்பேன் என்று எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க ராஜா. கூட்டங்களை நடத்தி ஒருவரும் வெக்கப்பட்டு போகிறதில்ல. ஆண்டவரே, உமக்காக பூரிகைகளை ஊதுகிற பொழுது எல்லாரும் இந்த உலகத்து மக்கள் எல்லாம் நாங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறிய வருவார்கள் என்று அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக சோத்திரம் ஐயா, உமக்கு சோத்திரம். இது அருமையான நாளில் நம்முடைய சத்தம் ஆண்டவரை எல்லாரையும் ஆற்றி தேற்றட்டும், அரவணைக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சி மாண்டாடுகிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாண்டாடுகிறோம் ராஜா. இந்த தகப்பனே, இந்த நாளில் இவ்வளவு நல்ல தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் உண்மை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது? நாங்கள் ஏன் உம்மிடத்தில் வரக்கூடாது? ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வாரத்தையும், ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொரு காரியங்களையும் உம்மிடத்தில் கேட்டு நாங்கள் ஏன் ஆண்டவரை ஆரம்பிக்க கூடாது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. கர்த்தர் அதற்கு உரிய பலனை தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஷபாரானாதியா கரபாலா ஹரபாலா நஹபூலா கரபாலா ஹர ஹந்துருனி அரபாலா. யாரெல்லாம் என்னை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த வருடத்தில் வாழ்வடைவார்கள் என்று சுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்தரா மவுல் அரகுனி திரியாரா கரா. மௌனமாக இருப்பவர்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை, துதிப்பவர்களும் கேட்பவர்களும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். லஹி தினியார் தினிகாந்துருனிய போர் சுத்ரார் ஆலியாரா கராபாலா. கேட்குற எவனும் எதையும் பெற்றுக்கொள்வான். நீ கேள் மகனே, அப்பொழுது எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆண்டுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ பழையவைகளை நினைப்பது எனக்கு சித்தமல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தகடு துகட தோபோ கோல் ஆரினியா கரபோ நதி நீ கோருத்தினியாரா. நான் எல்லாத்தையும் புதிதாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவைகளை மறந்துரு, இழந்து போனதை மறந்துரு, உன்னை விட்டு போனதை மறந்துரு, லட்சங்களை மறந்துரு, கோடிகளை மறந்துரு. அதெல்லாம் போயிடுச்சு, நீ அதை நினைக்காத. அதை விட பல மடங்கு அதிகமாக நான் உனக்கு இந்த வருடத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. ரகனியாரா துணியாரா ஷொலுத்துனியாரா. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். அநேக வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளட்டும். கெட்டுப்போய் கொண்டிருக்கிற வாலிப சமுதாயம், தவறான பாதைகளில் போகிற வாலிப சமுதாயம் ஆண்டவரை தேடினால் எவ்வளவு நன்மை உண்டு, எவ்வளவு சமாதானம் உண்டு, எவ்வளவு மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவரை தேடும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்று புரிந்து கொண்டு ஆண்டவர் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரை சோத்திரமை தேவனுடைய பலன் ஒவ்வொருக்குள்ளே இறங்கட்டும். அது வியாதிகள் இப்பொழுது சுகமாகட்டும். அது கட்டிகளும் புண்களும் வேதனைகளும் மறையட்டும். ஆண்டவரே, ஆறாத புண்கள் ஆறட்டும். ஏசப்பா, டிப்ரெஷன், நிறைய வாலிபர்கள் டிப்ரெஷனில் இருக்கிற டிப்ரெஷன் மறையட்டும். இறைவா சோத்திரம் ஐயா. ஆண்டவரை சோத்திரம். பைக்கு வேகமாக ஓட்டுற வாலிபர், மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, பெற்றோரை மதிக்காமல் இருக்கிறவங்க, ஆண்டவர் தவறான நண்பர்கள், போதை பழக்கங்கள் இருக்கிறவங்களை விடுவீங்க. ஒரு எழுப்புதலை தாருங்க. நீண்ட காலமாய் நல்ல காரியங்களை காத்திருப்பவர்களுக்கு நல்ல காரியங்களை இந்த வருடத்தில் செய்து நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கப்பா, சந்தோஷப்படுத்துங்க. அப்படியே ஆண்டவரை சோத்திரம் ஐயா. நீங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒரு கூட்ட வயதானவர்களை நீங்கள் ஆசிரியத்து அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்க. உலகம் இருக்கிற அத்தனை ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. தாய் திருநாடாய் இந்தியாவையும் அனைத்து விதமான மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், சபைகள், ஆலயங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் கூறி முதியோரிடத்தில் அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் எந்தெந்தைக்கும் சதா காலங்கள் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள்,
துதி உமக்கே